இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். அப்புறம் வந்துட்டு நான் இன்னைக்கு யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிசி அண்ணா வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். முக்கால்வாசி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூடியூப்ல வந்துட்டு இப்போ இடையில சமீப காலத்தில் தான் வந்துட்டு சிசி அண்ணா வந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு நல்ல கமெண்ட்டாக அடிச்சு சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அவங்கள பற்றி தான் பேட்டி எடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்துட்டு நான் அவங்க தங்கச்சி வந்துட்டு கலைமகாங்கிறவங்கள்ட்ட வந்து நான் அவங்கள பற்றி கேட்க போகிறேன். அவங்க இணையத்தில் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசிடலாம். ஹாய் கலைமகா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நான் நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. சிசி என்ன நல்லா இருக்காங்களா? அவர் நானும் கொஞ்சம் பரிதாபமாக போயிட்டு இருக்கு. ஓ அப்படியா? சரி, யூடியூப்ல நீங்கள் வீடியோ போடும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை, அவர் கொஞ்சம் உயர்ந்தாருன்னா நம்மளுக்கு சந்தோஷம்ட்டு சேர்ந்து போடுற வீடியோ எதுவும் சரியாக போக மாட்டேங்குது. எல்லாரும் போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் போகுது, எங்களுக்கு முன்னர் கூட தாண்ட மாட்டேங்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கஷ்டத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப முன்னாடி மாதிரி போக மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு வந்து மக்கள் நீங்கள் தான் கொஞ்சம் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணி பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது என்னன்னா, சிசி அண்ணா வந்துட்டு இன்னைக்கு வீட்டில் இல்லை, அதனால அவரை பார்க்க முடியல. அதனால அவங்க கலைமகா அவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட வந்துட்டு இன்னைக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, யூடியூப்புங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். யூடியூப்பை பற்றி பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் சிசிக்காக சப்போர்ட் பண்ணுறான், சின்ன சப்போர்ட், அவ்வளோதான். ஆனால் அவர் லைவ்லலாம் பேசுகிறப்பெல்லாம் வந்துட்டு லைக் மட்டும் போட்டுட்டு போகிறாங்க, கொஞ்ச நேரம் நின்று பேச மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்குது. அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் மெம்பர்ஷிப் அடித்து சூப்பர் சாட் பண்ணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்படியா? அவங்க கருத்தை அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து மக்களே இதில் வந்துட்டு சின்ன சின்ன வீடியோவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ரசித்து பாருங்க. ஏன்னா அவங்க திறமையை அவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொன்று என்னன்னா, கலைமகா அவர்களை அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக தான் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, முன்னாடியே பூமியில் வலம் வந்த ஒரு குட்டி மகாராணின்னு நான் சொல்ல வந்துக்கிறேன். எப்படின்னா சிசி அண்ணா எப்படியோ அதே கேரக்டர் தான் கலைமகா அவங்களும். அவங்க வீடியோவும் கொஞ்சம் நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு போகணும். நெக்ஸ்ட் என்னன்னா, சிசி அண்ணாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிசி அண்ணா என்னோட சகோதரர் தான். அவர் ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஏதோ சின்னதாக ஒரு சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி அது மூலியமாவது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருப்போமான்னு பார்த்தா அவர் இன்னும் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே தான் இருக்கிறாரு. ஏன்னா நகர்ந்து போக கால் இல்லைங்கிறதுனால. ஆமாம், அவருக்கு கை கொடுத்தாங்கன்னா அவர் கொஞ்சம் நவுந்து போகும். ப்ளீஸ் மக்களே, உங்கள்கிட்ட எத்தனை கை இருந்தாலும் நம்ம சிசி அண்ணனுக்காக தந்துட்டு போகிற மாதிரி நான் கேட்குறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு ஹேண்டை மட்டும் கொடுத்துட்டா போதும், அவர் வச்சுப்பாரு. நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, நம்ம கலைமகா வந்து இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு இருக்கிறதுனால இன்னொரு கொஷின் கேட்க விரும்புகிறேன். வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிவிடுங்க. இருந்தாலும் இப்போ நான் கேட்குறது என்னென்னா, அவங்களுக்கு வீடியோ போடும்போது எப்படி இருக்குது? எனக்கு வீடியோ போடும்போது பிரதருக்காக போடுறோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் என்னை வச்சு போடுற வீடியோ கொஞ்சம் கூட மூவ் ஆக மாட்டேங்குது, சின்ன வருத்தம் இருக்குது. அதுக்கு மூவ் ஆகணும்னா நீங்கள் கொஞ்சம் நடக்கணும்னு தான் சொல்ல விரும்பிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இல்லை, எனக்கு கொஞ்சம் என்னன்னு தெரியல, என்னால் நடிக்க அந்த ஆக்டிங் வரப்பட்டேங்குது. அந்த ஆக்டிங் இருக்கு பாருங்க, அந்த ஆக்டிங் அந்த சப்ஜெக்டே நம்மளுக்கு வரல. அது எப்படி நான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, அதை பண்ணுற இடம் தானோன்னு கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணிடுங்கப்பா. அவருக்கு சேனல் சப்போர்ட் பண்ணி அவரையும் கொஞ்சம் வளர்த்து விட்டா நீங்களே பாருங்க. சப்போர்ட் ஆப்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச எந்த பழமா இருந்தாலும் பரவாயில்ல, சிசி அண்ணனுக்காக கொஞ்சமாச்சும் கொடுத்து வளர்த்து விட்டுட்டா போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த சப்போர்ட் இந்த லைக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மக்களா வீடியோ பார்த்து ரசிச்சு அவங்களாம் விரும்பி ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் போட்டால் போதும். ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் தாங்க எல்லாருக்கும். அதான். அதுக்கு மேலே தர மாட்டாங்க. நான் யூடியூப்டே கேட்கணும்னு இருக்கேன். வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்க. உங்க நண்பர் யாரா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ நல்லா இருந்தா சிரிக்க சொல்லுங்க, இல்லைன்னா கமெண்ட் ஆச்சும் அடிச்சுட்டு போக சொல்லுங்க. அடுத்து
கொஞ்சம் நல்லா பண்ண சொல்லி கமெண்ட் அடிச்சாவே போதும். கொஞ்சம் நல்லா பண்ண சொல்லி தான் கமெண்ட் அடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதேமாரி கமெண்ட் எல்லாத்துக்கும் நல்லா பண்ணி அடிச்சிடாதீங்க மக்களே. கொஞ்சம் மூளையை யோசிச்சு அழகாக அடிங்க கமெண்ட்டு. அது நான் எதிர்பார்க்குறேன் மக்களே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிசி அண்ணா கிட்ட தான். இப்போ சிசி அண்ணா வந்துட்டு லைவ்ல வந்துட்டாரு. அவர்கிட்ட என்ன கேட்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் யூடியூப்குள்ள வந்ததுக்கு நீங்க என்ன எதை அப்படி ரீசெண்டாக எடுத்துக்கிறீங்க? நான் யூடியூப்பில் வந்தது முதல்ல நான் நேரடியாக சொல்லிடுறேன். பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் குறிக்கிறதுலாம் வந்தேன். ஆனால் அங்கே திறமையை நிறையா வெளிப்படுத்தணும், உழைப்பை நிறையா கொடுக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற இதை ரீசனை தான் முதல்ல நான் கற்றுக்கிட்டேன். நம்ம வந்து நான் ஏனோதான் தான் ஆரம்பித்து ஏதோ போட்டால் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் இங்கே திறமையும் நல்ல உடல் உழைப்பும் திறமையும் இருந்தால் மட்டும்தான் இங்கே நிறையவே சாதிக்க முடியும். சாரி, இது என்ன உடல் உழைப்புனா என்ன, எங்கே அப்படி வேலை பார்க்குறீங்கன்னு நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது விவசாயத்துக்குள்ளே போனால் மம்முட்டியை பிடிச்சி வெட்டினா தானே அங்கே வேலை நடக்குது. அதேமாதிரி இந்த மாதிரி சேனலுக்குள்ளே வந்தாக்க டான்ஸு, நல்ல ஒரு எமோஷனலான எக்ஸ்பீரியன்ஸு, முகபாவனைகள் நிறையா இருக்குல்ல, நிறைய திறமைகள் இருக்குல்ல. ஒரு நடிகனாக இருந்தால் எல்லாத்தையும் நான் கை தட்டலாம். ஏன்னா இவ்வளோ அழகா அருமையா நம்ம கருத்தை வந்துட்டு சொல்லிட்டாங்க சிசி அண்ணா. நெக்ஸ்ட் என்னன்னா, அவங்க வீடியோஸை பார்த்து என்ன நினைக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீடியோ கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் வந்து ஒரு 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 இது கணக்கு எடுத்து பார்த்தா அது யூடியூப்லேயே எடுத்து சொல்ல பார்த்தீங்கன்னா 20% பேர் தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஒரு 75% வந்து ஸ்கிப் ஆகி தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ரசிக்கிற மாதிரி இல்லை, ஏனோ தானோன்னு கொஞ்சம் பார்க்குற மாதிரி தெரியுது. முழுமையான திறமை கொடுத்தோம்னா நிச்சயமாக எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நல்ல கமெண்ட்ஸ், எல்லாரும் நல்ல கமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர், கலக்குறீங்க, நல்லா இருக்கு அப்படி நல்ல மோட்டிவ் கொடுக்குறாங்க. இல்லைலாம் சொல்ல முடியாது. சொக்கத்தங்கம் சிசி அண்ணாவை பற்றி இப்போ பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து கலைமகா அக்கா கூட ரொம்ப நாள் பேசினாலும் நல்ல சீரியஸாக சூப்பராக எமோஷ்னலாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு நான் கேட்க போகிற கொஸ்டின் என்னென்னா, கலைமகா அக்காவுக்கு நடிக்கிற திறமைங்கிறது நிறையவே இருக்குது, ஆனால் வெளில காட்ட மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து செய்யா இருக்கு. வாவ், என்ன மூமெண்ட் இது! ரொம்பவே டஃப் கொடுத்துட்டாங்க இந்த மூமெண்ட்டை வச்சு. இது போட்டாலே எனக்கு என்னமோ வீடியோ போகும்னு தோணுது. நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்னால் ஒருத்தவங்க உயர்ந்து வராங்கன்னா அது எனக்கு பெருமை தான். எப்படிங்க உங்களால உயர்ந்து வராதுன்னு சொல்றீங்க? இது நான் என்னோட கொஸ்டினா எடுத்துக்கோங்க, சொல்லுங்க. நான் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல, உங்களால உயர்ந்து வர மாதிரினா மேடம் அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன் மேடம். அதனால அந்த வீடியோ மேல போய் அது வழியா மேல போனா அது வீடியோ தான் மேம். அது மேல தள்ளி விட்டு பாக்குறவங்க தான் நம்ம மக்கள் மேம். மக்களுக்கு தான் சொல்றேன், மக்களுக்கு தான் நானும் பேசுறேன். மேடம் நீங்க ரொம்ப ஓவரா போய் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்னை இன்சல்ட் பண்ணிக்கிறீங்க மேடம். வாட் இன்சல்ட்? வாட் டாக்கிங் யுவர் இங்கிலீஷ்யா? நான் வெளிநடப்பு செய்யறேன் மேடம். இது வெளிநடப்பு செய்யறியா? அப்படினா என்ன? போராட போறேன். அப்படியா? நம்ம நடு சொன்னாலே அது தெரியாது, இதுல வெளிநடப்புனா என்ன நான் கேட்டுக்கிறேன். இந்த அரங்கத்தை விட்டு நான் வெளியேறலாம். எனக்கு அது என்னது இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டீங்க, நான் கிளம்புறேன். வாட் இமேஜ்? ஓகே. இப்போ வந்துட்டு கலைமகா அவர்கள் வந்து ஒரு சின்ன ஃபன் மூலயமா இதை விட்டு போய் வெளில போயிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சிசி அண்ணாட்ட இன்னொரு லைவ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.